கோவிலுக்கு ஏன் செல்ல வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். இன்றைய காலகட்டத்தில் நாம் மெஷின் போன்று நாள் முழுவதும் உழைத்து கொண்டே இருக்கிறோம். நாம் இரவில் தூங்கும்போது உடலுக்கு ஓய்வு கிடைக்கிறது. ஆனால் மனதிற்கு ஓய்வு கிடைப்பதில்லை. மனதிற்கும் ஓய்வு கிடைக்க வேண்டுமென்றால் நாம் கோவிலுக்கு செல்லும்போது நிச்சயம் மனம் அமைதி கிடைக்கும். ஏன் கோவில்களில் மட்டும்தான் மனம் அமைதி கிடைக்குமா, மற்ற இடங்களில் கிடைக்காதா என்று கேட்கலாம். அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. கோவிலுக்கு ஏராளமான மக்கள் வருகிறார்கள். அவர்கள் வெளியில் இருக்கும்போதோ அல்லது வீட்டில் இருக்கும்போதோ அவர்களுடைய எண்ணங்கள் நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். ஆனால் அவர்கள் கோவிலுக்கு வரும்போது அவருடைய எண்ணங்கள் 100ல் 90 பங்கு நல்ல எண்ணங்களாக இருக்கும். இதனால்தான் கோவில்களில் அதிக பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இதனால்தான் நம் முன்னோர்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். ஏனென்றால் நம் மனதிற்கும் பிரபஞ்சத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நாம் கோவிலுக்கு செல்லும்போது உடல் தூய்மையும் மன தூய்மையோடும் இருக்க வேண்டும். நாம் மன தூய்மையோடு இறைவனிடம் எதை கேட்டாலும் அது நிச்சயம் நடக்கும். இது அறிவியல் ரீதியான உண்மை. நமது உடல் மனதினால் இயங்குகிறது. மனம் சரியாக இருந்தால் மட்டுமே உடலில் எந்த நோய் நொடியும் வராமல் இருக்கும். மனம் சரியாக இருந்தால் உடலும் சரியாக இருக்கும். மனம் சரியாகவும் அமைதியாகவும் இருக்க கோயிலுக்கு செல்வோம். உடல் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.